ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் தக்காளி பஜ்ஜி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம செய்கிற தக்காளி கடைகள் தான். இது பொடி, குழம்பு மிளகு பொடி, தேவையான சால்ட், கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஒரு விசில் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸ்டீம் வந்துடுச்சு. வெயிட் போட்டு ஒரு விசில் போட்டுருவோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வந்து இதில் சேர்த்துருவோம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகாய், தாளிச்சதை இதில் சேர்த்துருவோம். தாளிச்சதை சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொங்கு நாட்டு ஸ்டைலில் இது செய்கிறாங்க. நம்ம வீட்டில் கூட நாம் வந்து இந்த மாதிரி செய்வோம். அதாவது தக்காளி கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி செலக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.